ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு த வீடியோ. நான் உங்கள் ஜெயதேவ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக என்னோடய வேலையெல்லாம் முடிஞ்சு நான் கடைசியாக திரும்பி வந்துட்டேன், மறுபடியும் பழைய வீடியோ வந்து அப்டேட் போடுறதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோப்ரா டாப்அப் 2 அப்படிங்கிற ஒரு டாப்அப் ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒர்த்தா, இதெல்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, போன இயர் வந்து பன்னி ஈவெண்ட் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் பன்னி ஈவெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறதும் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ஆக்டிவேட் பண்ணிடுங்க மக்களே. ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளே போயிட்டு நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்தரலாம். கோப்ரா டாப்அப் 2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000 டைமண்டுக்கு டாப்அப் பண்ண சொல்கிறாங்க மக்களே. ஸோ 100 டைமண்டு, 500 டைமண்டு, 1000 டைமண்டு. இந்தோனேஷியன், மலேசியா, அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா சர்வருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1500 டைமண்டுக்கு பண்ணணும். ரொம்பவே பாவம் மக்களே அவங்கெல்லாம். ஸோ இதை போயிட்டு நம்ம டாப்அப் பண்ணி நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா போயால் வந்து 40 நிமிஷம் வாட்ச் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ யாராச்சும் போயா ரெகுலராக வாட்ச் பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையிலேயே வந்து கிடைக்குதா 40 நிமிஷம் வாட்ச் பண்ணால் அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ போயிட்டு டாப்அப் பண்ணிட்டு வந்துடலாம் மக்களே. ஓகே மக்களே, நான் வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே வந்துடுதான்னு பார்ப்போம் ஃப்ரண்ட்லேயே. ஓகே ஓகே வந்துடுச்சு. ஓகே எல்லாமே வந்துருச்சு. பேக்கு மேலே வந்து கார் வந்து இப்போ நிற்கிது. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த பக்கு கூட உனக்கு மேலே வந்து போக முடியல. அங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. அட பாவிலா. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. எங்கே கங்க்ராச்சுலேஷன் போட்டு இதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது பேக்கு. ரைட்டு. ஓ ஓகே, கடைசியில் இந்த எமௌண்ட்டு வேறு. ஓகேப்பா, கண்டமேனிக்கு வருது. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட உருப்படி எடுக்க முடியாத அளவுக்கு வருது மக்களே. ஓகே, சரி இப்போ போயிட்டு நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த பேக் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேக் அந்தளவுக்கு நல்லாவா இருக்குது பேக்கு. ரைட்டு, பேக்கு 100 டைமண்டுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த் இல்லாத பேக் மக்களே. அதுக்கு அந்த ஃப்ரீயாக கொடுக்குற பேக்கே நல்லா இருக்குது. ஸோ பேக் மட்டும் நாங்கள் டாப்அப் பண்ணுவோம் ப்ரோ அப்படிங்கிறவங்க வந்து தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. அந்தளவுக்கு ஒர்த்தாக எனக்கு தெரியலை. ஸோ மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது பேக் மக்களே. ஸோ உங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது பேக் பற்றி அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லம்போனி காருக்கான ஸ்கின்னு நம்மகிட்ட நிறையா ஸ்கின் இருக்குது. இப்போ ப்ளூ ஸ்கின் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ப்ளூ இருக்குது, கோல்டனுக்கு, அதுக்கப்புறம் இதில் எஃபெக்ட் இல்லாத ஸ்கின் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கோல்டு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது, இது ரெண்டு எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது ஸோ இது ஓரளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பர்னாலாம் சொல்ல முடியாது. பட் அதை எக்யூப் பண்ணி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து அந்த எமௌண்ட்டு. ஸோ எமௌண்ட் வந்து போயிட்டு நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த எமௌண்ட் தூக்கிட்டு அந்த எமௌண்ட் எக்யூப் பண்ணுறது? ஓகே, இந்த எமௌண்ட் தூக்கிட்டு இப்போ புதுசாக எடுத்த அந்த எமௌண்ட் எக்யூப் பண்ணிக்குவோம். அந்த எமௌண்ட் எங்கே இருக்குன்னு வரது இல்லையே, கீழே இருக்குமா மேலே இருக்குதா? இங்கே இருக்கு. ஓகே மக்களே, எக்யூப் பண்ணியாச்சு. ஸோ எப்படி இருக்குது அந்த எமௌண்ட்டு அப்படிங்கிறது வந்து சொல்லுங்கள் மக்களே. ஓகே கைஸ், இப்போ போயிட்டு நம்ம அடுத்து வரப்போகிற அந்த பன்னி ஈவெண்ட்டில் வரக்கூடிய விஷயங்களெல்லாம் ஒரு டைம் பார்த்துடலாமா? சரி வாங்க. அடுத்து வரப்போகிற பன்னிக்குட்டி ஈவெண்ட், பன்னி ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே முட்டையாக வச்சுருப்பானுவோ. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பன்னி மங்கி கேப் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கானு. இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது மக்களே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஃப்ரீயாக கொடுப்பான்லாம் அப்படின்னு சொல்லி இவனை நம்பி சொல்ல முடியாது. ஏன்னா கடைசியில் நம்மகிட்ட இருந்து டவுஸ் உருவிடுவானுவோ. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காசு இந்த கேப் மங்கி கேப் வந்து வர்றதுக்கான மங்கி கேப் இல்லை, அது என்னது, முயல் கேப் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முயலை வச்சு ஒரு பேராஷூட்டு. முயல் மண்டை நல்லா தானே இருக்குது பார்க்குறக்கு. எனக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அடேங்கப்பா, இது என்னப்பா அது? முயல்லையே வித்தியாசமான முயலாக இருக்குது. ப்ளூ கலர் முயலாக இருக்குது.
ஓகே இது ஒரு மண்டை இருக்கும் போல இருக்குது. மேலுக்கும் இருக்கா? 2க்குமே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப பின்னாடி என்னமோ தொங்குது. பின்னாடி வாலா அது என்னன்னு தெரியல. ஓகே ஏதோ தொங்கட்டும் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ்ட்ரோனட் ட்ரெஸ் விடவே தொலைய மாட்டேங்கிறானுங்க. கலர் அடிச்சு மட்டும் காசு புடுங்க பார்க்குறானுவோ. ஒருவேளை டாப் அப்பில் வந்தால் நீங்கள் டாப் அப் பண்ணி இந்த காஸ்டியூம் எடுப்பீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒர்த் இல்லாத காஸ்டியூம் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு விட்ருக்காங்க. ஸ்கேட் போர்ட்லலாம் வந்து எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதே ஸ்கேட் போர்டில் வந்து கொஞ்சம் கலரிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருக்கானுங்க, அந்த ப்ளூ காருக்கான ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. ஸ்கின்ல எந்த விதமான எஃபெக்ட்டும் இல்லை. அப்படியே டம்மி ஸ்கின்னாக கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இந்த டம்மி ஸ்கின்னாக டாப் அப்பில் வந்தா நீங்கள் எடுப்பீங்களா? அதாவது அந்த ரெட்டக்காத அக்காவும் இந்த டம்மி இதுவும் வந்து அதில் வந்துச்சுன்னா எடுப்பீங்களா? அதுக்கப்புறம் பன்னி காஸ்டியூம் இருக்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் அந்த பன்னி காஸ்டியூமு. அக்கா மண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கக்ஸ் கழுவுற ப்ரஷ் மாதிரியே இருக்குது. ஓகே இந்த கக்ஸ் கழுவுற மண்டை அக்காவை நீங்கள் வந்து எடுப்பீங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. ஸோ ஓகே ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த காஸ்டியூம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஃபீமேல் காஸ்டியூம் வந்து செம்ம காமெடியாக இருக்குது. சூப்பர் நல்லா சொல்ல முடியாது. அந்த அளவுக்குலாம் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல மக்களே. உங்களுக்கு இந்த அக்கா காஸ்டியூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக்கு. இந்த பேக் பேக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமில்ல? எஸ் இது பழைய பேக் தான். பட்டினிங்கிறீங்க பார்த்து அதையும் அப்படியே விட்டு வச்சுருக்கானுவோ. ஸோ இதெல்லாம் எதில் விட போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் வந்து அந்த டெத்து பாக்ஸும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். இது முயலுக்கு பதிலாக ஸ்னேக் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிற ஒரு டெத் பாக்ஸ். நான் சொல்கிறது கரெக்டானு தெரில. அதுவும் பட்டிட்டிங்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று M14 தானே, M14க்கான ஒரு ஸ்கின்னு விட்ருக்கானுவோ. M14 தானே இது? சரி விடுங்க, M14 தான் இருக்கும் அப்படி சொல்லிடுவோம். அதுக்கான ஸ்கின் ஒன்று விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கான காஸ்டியூம், அந்த மேல் காஸ்டியூம் வேணால் நல்லாயிருக்கு மக்களே. இந்த கன்னுக்கான ஸ்கின்னு வந்து நல்லா இருக்கா, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா இல்லை மொக்கையாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கன்னுக்கான ஸ்கின் விட்ருக்கானுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. அது ஒன்றுக்கு தான் M14க்கு மட்டும் தான் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மக்களே. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் எஃபெக்டே இல்லை, மொக்கையாக இருக்குது. இதுக்கு என்ன பவர் கொடுக்க போகிறானுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இது லெஜெண்டரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது லெஜெண்டரியாக இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதுதான் மேல் காஸ்டியூமும் பழைய காஸ்டியூம் தான். பட் அப்படியே கலர் ஜொலிக்குது பயங்கரமாக, கண்ணையவே பறிக்கிற மாதிரி கலர் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பட்டிட்டிங்கிறீங்க பார்த்த ட்ரெஸ் தான் மக்களே. ஓகே இந்த ட்ரெஸ் வந்தால் நீங்கள் எடுப்பீங்களா அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ எப்படி இருக்குது இது நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் எது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காத விஷயங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் போட்டுருங்க மக்களே. மறுபடியும் வந்து அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறேன். டேக் கேர் கைஸ், பாய், ஹேவ் அ கிரேட் டே.